வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய் பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று உலமாக்கல் மற்றும் பள்ளிவாசல் பணியாளர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசின் ஆதரவுடன் தகுதியுள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் 50,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்று இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களுக்கு வயது 18 முதல் 60 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் இமான்கள், ஆலிம்கள், அரபிக் ஆசிரியர்கள் மற்றும் பிற தகுதியான உலமாக்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா இந்த மானியம் பெற என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்ப படிவத்தை பெற்று தேவையான ஆவணங்களுடன் சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒப்புதல் கிடைத்த பிறகுதான் புதிய இருசக்கர வாகனத்தை வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் பிற்பற்றோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30/6/2026. உதாரணமாக நீங்கள் 1,00,000 மதிப்புள்ள இருசக்கர வாகனம் வாங்கினீங்கன்னா திட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் தகுதியின் அடிப்படையில் 50,000 வரைக்கும் மானியம் பெற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த அருமையான வாய்ப்பை தவறவிடாமல் தகுதியுள்ள உலமாக்கல் மற்றும் பள்ளிவாசல் பணியாளர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்துருங்க. மேலும் இந்த மாதிரி அரசு திட்டங்கள், உதவித்தொகைகள், இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கீழே ஒரு ஹைப் பட்டனும் இருக்கும், ஹைப்பும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.